ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டிட்டு போகிற மாதிரி அட்டகாசமான சுவையில் ரொம்பவே ஹெல்த்தியான பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். நான் இன்றைக்கி பச்சை பயிறு அரை கப் எடுத்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். கண்டிப்பாக 3 மணி நேரம் ஊறணும். அரிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு அரை கப் பச்சைப்பயிறு. காரத்துக்கு பச்சை மிளகாய், மிளகாவத்தல், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கூடவே சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி பழம், கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடுகு தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம சாதம் தாளிக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா தட்டி வச்சுருக்க 4 பல் போல் பூண்டையும் சேர்த்து பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 மிளகாய் வத்தல், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கும் போதே சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இங்கேயே சேர்த்துடுறேன். உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்துறதுனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு. எல்லாமே பச்சை வாசனை நீங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பச்சைப்பயிரை சேர்த்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி, வெங்காயம், சாம்பார் பொடியோடு வதங்க விட்டுருவோம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே சாப்பாட்டு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்திட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அரை கப் பச்சைப்பயிருக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லேசாக உப்பு கரிச்சிது அப்படின்னா சாதம் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சாப்பாட்டு அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வெயிட் போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். பச்சைப்பயிறு உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா பச்சைப்பயிரை தனியாக ஒரு பாத்திரத்தில் 10 நிமிஷத்துக்கு வேக விட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி கூட பருப்பை சேர்த்தணும் அப்படின்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நெய்யினுடைய வாசனை பிடிக்கும் அப்படின்னா குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான இந்த பச்சைப்பயிறு சாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.